நம்ம எல்லாருமே தேனோஸ் பற்றி தெரியாத ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு தடவையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாரு. எப்படின்னா, ஜாண்டர் அழிச்சு பவர் ஸ்டோன் எடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு தோரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி ஸ்பேஸ் ஸ்டோன் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருப்பாரு டெசராக்டை. டெசராக்ட் கிடைச்சதுக்கப்புறம் அவர் எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு அவரால் ரொம்ப ஈஸியாகவே போக முடியும். அதுதான் ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர். ரியாலிட்டி ஸ்டோன் தான் மூணாவது. அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமோரா கிட்டேயே ஒரு மாதிரி மேஜிக் பண்ணி அந்த இடத்தையே ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருப்பாரு. நாலாவது சோல் ஸ்டோன் எடுத்திருப்பாரு. சோல் ஸ்டோன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட எந்த ஒரு ஸ்பெல்லுமே நம்ம தேனோஸ் கிட்ட வேலை செஞ்சிருக்காது. லாஸ்ட்டாக டைம் ஸ்டோன் கிடைச்சதுக்கு அப்புறம் விஷனோட தலையிலிருந்து மைண்ட் ஸ்டோனை எடுக்கிறதுக்காக அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் மைண்ட் ஸ்டோனை மட்டும் அவர் யூஸ் பெருசாக பண்ணியிருக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, மைண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணால் அது நம்ம மைண்டே தேவையில்லாமல் மாற்றிடும்னு தேனோஸ்க்கு நல்லாவே தெரியும்.